சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ப அண்ணாமலை இருந்துட்டு, "இங்க பாரு மனோஜ், உனக்கான தேவையானத நான் பண்ணி குடுத்துட்டேன். இதுக்கு மேலயாவது புத்திசாலியா பொழைக்க பார்த்துக்கோ. ஆழம் தெரியாம கால விட்றாத" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிறாங்க. இத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த பேச்ச மட்டும் நீ கேட்டிருந்தா, இந்நேரம் நீ சம்பாதிச்சிருப்பியே தவிர, இப்படி கடனாளியே இருந்திருக்க மாட்ட. அகலம் தெரியாம கால வைக்காதன்னு உனக்கு எத்தனையோ தடவ சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ரோகிணி இருந்துட்டு எப்படியாவது யார்கிட்டயாவது கடனப்பட்டு, இருக்கிற கடன எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு, "இங்க பாருடி, உனக்கு தான் முதல்ல சொல்றேன். நீ ஒண்ணும் உங்க அப்பா வீட்லேருந்து ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு வர கிடையாது. எங்க அப்பா மலேசியால இருக்காரு. அந்த பிசினஸு, இந்த பிசினஸு உலகத்திலேயே அவர் மட்டும் தான் பணக்காரன்னு சொல்லி, இத்தன நாளா எங்கள ஏமாத்திட்டு இருந்த வரைக்கும் போதும். இது இனிமேலாவது என் பையன நீ கடன்காரன ஆக்காம இரு. அதுவே எங்க எல்லாருக்கும் போதும். அப்படி இருக்கிறதா இருந்தா இருங்க. இல்லாட்டி வீட்ட விட்டு வெளிய போங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே மனோஜும், ரோகிணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா, நாங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எங்களுக்கு சேர வேண்டிய சொத்த பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்னடா சொத்து வேணும்? ஏற்கனவே அப்பா உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எங்கள விட உனக்கு அதிகமாவே செஞ்சு முடிச்சுட்டாரு. இதுக்கு மேல சொத்து வேணும், மண்ணு வேணும்னு சொல்லிட்டு வந்த, நடக்கிறதே வேற அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனோஜ், நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். நம்ம எல்லா கடனையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பிளான் போடுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.